ஹாய் ஹலோ வணக்கங்க. நிஹாரிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சுமதியின் கைவண்ணத்தில் இன்று பாசிப்பயிறு மைக்ரோ கிரெயின்ஸை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். பார்க்கலாம் வாங்க. பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. துவர பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பொரியுது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம் போட்டிருக்கேன். 1க்கு 2 தட்டின பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகாயும் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. அதில் எடுத்து கொட்டிடலாம் தாளித்து. தாளிக்க அதில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து அதை போட்டுக்கலாம் பருப்புக்குள்ளே. போட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு தண்ணி ரசம் வச்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பருப்பு தண்ணி ரசத்துக்கு இன்றைக்கி நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா நேராக வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பாருங்கள், பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு கொதி வரட்டும். இதை பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இனி இதை இறக்கிடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ரசம் வந்து நுரக்கட்டி வருது. இப்போ இது கூட கொஞ்சம் ரசப்பொடி பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க. இது நான் வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடிங்க. ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இப்படியே இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதில் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொதி வர வேண்டியது இல்லைங்க. இந்த பருப்பு தண்ணி ரசம் இப்படி நுரக்கட்டி வரும்போதே இறக்கிடலாம். இப்போ இதை இறக்கிடலாங்க. வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றுறேன். பாருங்கள் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா குப்புன்னு மூடி வச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம இறக்கிடலாம். உப்பு கார டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இறக்கிடலாம். வேறு பாத்திரம் பாருங்க, நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் ரசம் நல்லா கம்முன்ட்டு நல்ல ஸ்மெல் வருது. இது நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பருப்பு தண்ணி ரசம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அதிகமாக மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் முளைக்கட்டி அதை குழம்பு வச்சு தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி மைக்ரோ கிரீன்ஸு வளர்த்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிபி செஞ்சுருக்கேன். நான் இன்னும் சாப்பிடலை. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.